வட சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகருக்கு இவர் இந்த ரவுடித்தனம் சம்பந்தமாக நிறைய ஆதரவு இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வடக்கு அங்கே யார் இருக்கா? சேகர் பாபு. இப்போ சேகர் பாபுக்கு இவர் அடியாளாக வேலை பார்த்துருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ திருமாவளவனும் இதில் மறைமுகமாக ஏதோ ஒரு ரூட்டில் பண்ணியிருக்கலாமே. திருமாவளவன் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் எதையாவது பேசிட்டு உளறிட்டு திரிகிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் தான் இப்படி திசை திருப்பி விடுறதுக்கு பண்ணுறது பெரிய கில்லாடி இருந்தார். அதனால் அவர் பண்ணியிருக்கலாமே. ஜாதி இதுக்குள்ளே எப்படி வந்துச்சு? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்காரனுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளால இது நடக்குது. முதலமைச்சர் தொகுதியிலேயே அதுவும் யாருக்கு நடக்குது? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு நடக்குது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரினுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இன்றைக்கு தமிழகத்தில் பேசுபடு பொருள் ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று பாஜக. ஒன்று பாஜகவை பற்றி நீங்கள் எதாவது பேசினா தான் செய்தி வெளியே வரும். இல்லைன்னா நீங்கள் கூட இந்த கேள்வியை கேட்டுக்க மாட்டீங்க. அவருக்கு பிரச்சாரம் பண்ண போனதே அவருக்கும் தெரியும். அப்படி தான் சைலண்டாக தான் போயிட்டு போனார். இந்த கொள்ளையடித்த பணத்தெல்லாம் எந்தெந்த நாட்டில் வைக்கணுங்கிறதுக்கு சில டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு போகிறாரு அமெரிக்கா. அப்படி தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. அமெரிக்காவில் இந்த நிதி இதை இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர போகிறாரா சொல்லுங்கள். என் ஒரு பைசாக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு வராது. இவர் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இவர் இவருக்கு துணை முதலமைச்சர் ஆகணும். தான் மெயின் அஜெண்டா தான். துணை முதலமைச்சர் உடனே ஆகணும். இப்போ பட்டம் சூட்டி ஆகணும். இளவரசருக்கு உடனே பட்டம் முடி சூட்டணும். இப்போ மகுடம் சூட்டணும். அதுக்கு இப்போ உடனே அதுக்கு நாள் குறித்து வச்சுட்டு இவரை அதுக்கு அந்த டைமில் இவரை நீங்கள் அங்கே போயிருங்க. அப்போ அந்த பொறுப்பை இவர் கவனிக்கணும். துறைமுருகன்ட்டு இப்போ பதவி பிடுங்கன்னா இருந்தாலும் சும்மா இருப்பாரா? அப்போ அவர் என்ன செய்யணும்? அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்போ என்ன பண்ணணும்? அவர் இப்போ மணல் கேஸில் இப்போ மாட்டிட்டு கிடக்கார். அவர் சிக்கிட்டார்னா பதவி இழந்துருவார். அப்போ உடனே அவர்கிட்ட பிடிங்கிடலாம். துரோகத்தின் மொத்த வடிவம்னு சொன்னாங்க தான். என்ன சொன்னாங்க அது எடப்பாடி பழனிசாமியை தான் சேரும். நாட்டு மக்களுக்கு தெரியுமா சார்? நல்லா தெரியுமா சார்? அப்படியே ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். அமித்ஷா இந்த போன 2021 கூட நீங்கள் எதிர்கட்சி தலைவராக வர்றது கூட அமித்ஷா தான் காரணம். அவர் இருந்து நிறைய இதெல்லாம் பண்ணி அவர் சொன்னால இன்னொன்று 2 விஷயத்த நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்த சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் கொஞ்சமாவது உள்ள சேர்த்துருந்தீங்கன்னா, அந்த கூட்டணியிலேயாவது குறைஞ்சபட்சம் வச்சுறதுக்கு சம்மதிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்க முடியும். இப்போ அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள், பங்காளி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த எலெக்ஷனில் திமுக கூட போய் இந்த ஆள் கூட்டணி வைப்பார். பாருங்கள் ஏதாவது நடக்க போகுது. எம்ஜிஆர் யாரை எடுத்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த கட்சி கூடவே போய் கூட்டணி வைப்பாங்க பாருங்கள். இப்போவே அவங்க அதுக்கு தான் அந்த ஒரு அண்டர் லிங்கில் தான் அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. டிஎன்எஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஸோ தமிழகத்தில் இப்போ பரபரப்பாக பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதுக்கு திருமாவளவன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார். சாதி கும்பலை விரைவில் தடுத்து நிறுத்தலாம், அந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு களங்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? கண்டனம் யாருக்கு சார் தெரிவிச்சிருக்காரு? தமிழக அரசுக்கு, முதல்வர் ஸ்டாலினுக்கு. அப்படி சொல்லவே இல்லை. அவர் கண்டனம் அவ்வளோதான். அவர் மட்டும் கண்டனம் தெரிவிக்கலை. அந்த திமுக கொத்தடிமை கட்சிகள் இருக்குல்ல, கூட்டணி கட்சிகள் பேரில் இருக்கலாம், அந்த பரிவாரம் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இல்லை ஜவஹர்லாலாக இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாத்துக்கும் மேலே அங்கே ஒரு பப்பு உட்காந்துருக்கல ராகுல் காந்தி, அவர் வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் யாருக்கு கண்டனம்ங்கிறத இவங்க தமிழக அரசுக்கு தானே கண்டனம் தெரிவிக்கணும். சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நீங்கள் தானே சொல்லணும். இதை விட கேவலம் என்னென்னா, நெல்லையில் ஜெயக்குமார் தனசிங் அப்படிங்கிறவர் மர்மமாக கொலை செய்யப்பட்டார். காங்கிரஸ் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதுவும் ஒரு அரசியல் கொலை தான். முக்கியமான அதுவும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவரையே கொலை செய்திருக்காங்க. ஆனால் எல்லாம் ஈடுபட்டதெல்லாம் காங்கிரஸுக்காரனும் திமுககாரன் இந்த மாதிரி தான் உள்ளே போச்சு. அதனால இழுத்து அப்படியே மூடிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது வேறு அரசியல் கொலை தானே. நீங்கள் அப்போ அங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது அங்கேயே போச்சு இல்லை. ஒரு முக்கியமான என்ன இருந்தாலும் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவருக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லை. அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் கூட நீங்கள் இன்னொரு சம்பவத்தையும் இது சமீபத்திய நிகழ்வு, பழச விட்டுருங்க. அதாவது பசுபதி பாண்டியனுக்கு ஆதரவாளர் ஒருத்தர் தீபக் ராஜான்னு பேர், அவரையும் கொலை பண்ணாங்க. அதுவும் இதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் நடந்தது தான். இப்போ போன வாரத்தை ஒரு 4 நாள் தான் இருக்கும். இது சேலத்தில் அதிமுக நிர்வாகியை திமுக நிர்வாகி வெட்டி கொண்டாங்க, கவுன்சிலருக்கு மாப்பிள்ளை. இதுவும் நடந்துச்சு. அது எல்லாத்துக்கும் மேலே கடலூரில் பாட்டாளி இங்கே நடந்துட்டு இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் இங்கே கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதே நேரத்தில் கடலூரில் பாமக நிர்வாகி 4 பேர் சேர்ந்த கும்பல் வெட்டி போட்டு போகுது. அவர் சீரியஸாக அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கார். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம படம் பிடிச்சி காணிக்குது. அந்த துறையினுடைய அமைச்சர், போலீஸ் காவல்துறை தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்போ காவல்துறையை கட்டி போட்டிருக்கீங்கிறது தான் உண்மை. அந்த துறையினுடைய அமைச்சர் யார்? முதலமைச்சர் வாயை பொத்திட்டு பேசாமல் இருக்கார். அவருக்கு தானே கண்டனம் தெரிவிக்கணும். நீங்கள்
அவர் தான் சரியாக பண்ணலை அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு. முதலமைச்சர் சரியாக இதெல்லாம் கட்டுக்கோப்பாக வைக்கலை அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு. அப்போ கண்டனம் தெரிவிக்கிறோம். பொதுவாக எவனுக்கோ ஒருத்தனை கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி எல்லாரும் கண்டனமும் தெரிவிச்சுறாங்க, அனுதாபமும் தெரிவிச்சுறாங்க, இரங்கலும் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் இவர் நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட், ஜாதி இதில் எங்கே சார் வந்துச்சு? அப்புறம் அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். பெரிய குழப்பம் சார். நாளே நாங்கள் கைது பண்ணிட்டோன்னு முதலமைச்சர் அறிக்கை விடுறாரு. ஆனால் இதை தான் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் செய்தி என்ன வெளியே வந்துச்சு, அவங்க சரண்டர் ஆகிட்டாங்கன்னு சொல்லி வந்துச்சு. அவங்க வெட்டினவங்க உடனடியாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிட்டாங்க. 8 பேருமே உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு தான் சொல்லிட்டு. சரி, உண்மையான குற்றவாளியை யார் கண்டுபிடிக்கணும்? தமிழக அரசு தானே கண்டுபிடிக்கணும், காவல்துறை தானே கண்டுபிடிக்கணும். அப்போ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுது? உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் அல்ல அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுது? இப்போ தானே பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி என்ன விசாரணையே என்ன முடிக்கலையே, அதுக்கிடையில் எப்படி இவங்க உண்மையான குற்றவாளி இவர் இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? சந்தீப் ராய் ரத்தோர், இவர் தான் சென்னை காவல் ஆணையர். இவர் சொல்கிறார், அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை. எப்படி தெரிஞ்சுது? அடுத்த பாயிண்ட் அவருக்கு வாயிலிருந்தே தான் சொல்கிறாரு. அதாவது முழுமையான விசாரணைக்கு பிறகே கொலைக்கான காரணம் தெரிய வரும். இதையும் அவர் தான் சொல்கிறாரு. என்ன சார் இது? சந்தீப் ராய் ரத்தோர் தான் சொல்கிறாரு, சென்னை மாநகர போலீஸ் கமிஷன் ஆணையர் தான் சொல்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, முழுமையான விசாரணைக்கு பிறகு தான் உண்மையான காரணம் தெரிய வரும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்படலைன்னு. இல்லை என்ன இது? அவருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு எஜெண்டாவை எழுதி கொடுத்துருக்காரு முதலமைச்சர். இந்த பாயிண்டை நீ சொல்லுன்னு சொல்லியிருக்காரு, அவர் சொல்கிறார். அப்படி தான் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன் தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அந்த கடைசி நிறைய பேட்டிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வைரலான பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதரை ரவுடின்னு சொல்லுங்கள், ரவுடி கும்பலுக்கு துணை போனால் என்னத்தை வேணால் சொல்லிட்டு போங்க. 2 விஷயம் என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஒன்று வடக்கு அதாவது சென்னை வடக்கு மாவட்ட வட சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகருக்கு இவர் இந்த ரவுடித்தனம் சம்பந்தமாக நிறைய ஆதரவு இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வடக்கு அங்கே யார் இருக்கா? சேகர் பாபு. இப்போ சேகர் பாபுக்கு இவர் அடியாளாக வேலை பார்த்துருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது உள்ளால் வருது, அதுக்குள்ளால். அப்போ அதில் ஏதாவது பிரச்சனை ஆகி அவரை கொலை பண்ணியிருக்கலாமே, சந்தேகம் தானே. எப்படி வேணாலும் சந்தேகம் வரலாம்ல. ஏன்னா இவ்வளோ நாளும் பண்ணார், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பார். அதில் கூட முரண்பட்டு ஏதாவது நடந்திருக்கலாமே. அடுத்து இன்னொன்று, கடைசியாக வேண்டிய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பார். நீங்கள் அவருக்கு மேலே 1000 குற்றச்சாட்டு சொல்லுங்கள் சார், ஆனால் அவர் ஒரு விஷயத்த சொன்ன வீடியோ நமக்கு எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் எனக்கு பட்டுச்சு. என்ன அப்படின்னா, நான் கூட நினச்சேன் இவர் அதை பறையர் சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தி தான் அரசியலுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஏரியா எங்கே சென்னையிலேருந்து கும்மிடிப்பூண்டிக்கு உள்ளால இல்லை, திருவள்ளூர் மாவட்ட ஏரியா லிமிட்டுக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க. வட சென்னை திருவள்ளூர் மாவட்டம் இந்த ஏரியாவுக்குள்ளால தான் இவருடைய ஏரியாவே இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிந்து அறியப்பட்ட ஒரு தலைவரே கிடையாது ஆம்ஸ்ட்ராங். அவர் இந்த ஏரியாவில் மட்டும்தான் அறியப்பட்டிருக்காரு. அதுவும் அந்த பட்டியலின சமுதாயத்துக்குள்ள பறையர் சமுதாயத்துக்குள்ள ஒரு தலைவராக இருக்கார். இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் இருக்கார். அதனால மற்ற பட்டியலின சமுதாய தலைவர்கள் திருமாவளவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் பேசின வீடியோவை பார்க்கும்போது நமக்கு வேறு மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பறையர் சமுதாயத்தில் நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், அவர் சம்மந்தப்பட்டு அந்த ஏரியாவில், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உள்ளால் உள்ள நிலவரத்தை வச்சு அவர் பேசும்போது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இவ்வளோ பேர் நம்ம இருக்கோம், அடுத்து பெரிய சமுதாயம் இது, இல்லைன்னா நம்மளோட பெரிய சமுதாயம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது யார்? வன்னியர் சமுதாயம். இந்த 2 பேரும் நம்ம ஒன்றா சேர்ந்தாலே தமிழ்நாட்டை நம்ம தான் ஆட்சி செய்ய முடியும். ஆனால் நம்ம 2 சமுதாயத்தில் உள்ளவங்க எத்தனை பேர் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க, எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம இதை யோசிக்கணும். நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இவங்க அறுவடை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏதோ 1-2 சீட்டு கிடைக்கிறதுக்காக இவங்க திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கருத்தை பரிமாறி இருக்காரு. இது யாருக்கு எதிரானது? திருமாவளவனுக்கு எதிரான கருத்து தானே. இதில் என்ன சந்தேகம் இருக்குது? அப்போ திருமாவளவனும் இதில் மறைமுகமாக ஏதோ ஒரு ரூட்டில் பண்ணியிருக்கலாமே. திருமாவளவன் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் எதாவது பேசிட்டு உளறிட்டு திரிகிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் இப்படி திசை திருப்பி விடுறதுக்கு பண்ணுறது பெரிய கில்லாடி இருந்தார். அதனால் அவர் பண்ணியிருக்கலாமே. ஜாதி இதுக்குள்ளே எப்படி வந்துச்சு? அவர் எதுக்கு ஜாதிய காரணம்னு ஜாதி அங்கே வார்த்தையை எதுக்கு கொண்டு நுழைச்சார்? அப்படின்னா இதை திசை திருப்பி விடணும், இது வன்னியர் தான் வெட்டி கொண்டுட்டாங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இவர் ஏதோ ஒரு இதில் அவருடைய அந்த முன்னெடுப்பு பெரிய லெவலில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. சமுதாயங்களுக்கு உள்ளால, ஜாதிகளுக்கு உள்ளால ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டால் திருமாவளவனுக்கு பிழைப்பில் மண் விழுந்துடும். அவரால் அதுக்கு பிறகு கட்சி நடத்த முடியாது. அதுக்கு பிறகு எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. அது சார்பில்
ஏன்னா அவர் ஜாதியை பெரிய தூண்டிய வன்னியர்கள் ஏரியாவில் வன்னியர்களுக்கு எதிராக கவுண்டர் ஏரியாவில், கவுண்டர்களுக்கு எதிராக முக்குலத்தோர் ஏரியாவில், முக்குலத்தோர்களுக்கு எதிராக நெல்லையில் வந்து நாடார்களுக்கு எதிராக இல்லை முக்குலத்தோர், இப்படி அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கு எதிராகத்தான் இவர் வந்து சிண்டு முடிச்சு விட்டு அந்த மக்களை வந்து வெறியை ஏற்றி விட்டு தான் இவர் திருமாவளவன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கார். அப்போ அவர் வந்து இதில் இந்த ஒற்றுமையை விரும்பாத காரணத்தினால அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாமே. இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்க வைக்குது. ஏன்னா அதாவது சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கொடுத்த அந்த பேட்டியில் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னாரு. விசாரணையே இப்போ தான் நடக்குதுங்கிறாரு, விசாரணை முடிவில் தான் இதெல்லாம் தெரிய வரும்னு சொல்கிறாரு. அப்புறம் அரசியல் காரணம் இல்லைங்கிறது மட்டும் எப்படி முதல்ல அது விசாரணைக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுது? நம்மளை யோசிக்க வைக்குது. கொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே இந்த மாதிரியான விளக்கம் கொடுக்குறாரு சார். ஆமாம், அதான் சொல்கிறேன். விசாரணை நடக்குதுன்னு அவர் தான் சொல்ல ஒரே பேட்டியில் தான் சொல்கிறார். இப்போ நேற்றுக்கு ஒன்று சொன்னார், இன்னைக்கு ஒன்று சொன்னார்னு கூட அதுக்கு எல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வருது, வாய்ப்பு இருக்கும். நான் நேற்றுக்கு வந்து உண்மையிலே திருமாவளவனுக்கு இல்லை சம்மந்தம் இல்லை நினச்சிட்டு இருந்தேன் முந்தா நாள் வரைக்கும், அந்த கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு. ஆனால் மறுநாள் நான் பார்க்கும்போது இவருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆளுக்கு இதில் சம்மந்தம் இருக்கலாமே, ஏன்னா சமூக ஒற்றுமை ஏற்படணும்ல அந்த ஆள் விருப்பப்படுறாரு. அப்படின்னா இவருக்கும் வந்து அதே மாதிரி சமூக ஒற்றுமை ஏற்பட்டுச்சுன்னா பொழைப்புன்னு அறிவிப்பார், அதனால இருக்கலாமே. இல்லைன்னா அப்புறம் அரசியல் கொலையில் வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினச்சேன். வாய்ப்பு இருக்காது அப்படி பல காரணங்களை இவங்களும் சொன்னாங்க. ஆருத்ரா அதில் வந்து உள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தோன்னா ஒருவேளை அதுலேயும் கூட வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கும்போது தான் எனக்கு மனசில் பட்டுச்சு. அந்த ஆற்காடு சுரேஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், இப்படியெல்லாம் இது முன்னுரோதங்கள் இருக்குது. அப்போ அதனால ஏதாவது அதனுடைய தொடர்ச்சியாக அது நடந்திருக்கணும் தான் நான் நம்பினேன் ஆனால் இந்த சந்தீப் ராய் ரத்தோர் வந்து இதில் வந்து அரசியல் காரணங்கள் இல்லை அப்படின்னு சொன்னது, அதாவது கள்ளக்குறிச்சியில் வந்து போலீஸ் கலெக்டர் பேட்டி கொடுத்தார்ல, இது வந்து கள்ளச்சாராய சாவி இல்லை, இது வந்து அவங்களுக்கு வயிற்று போக்கில் வந்து செத்தாங்க அப்படின்னு சொன்னார்ல, அதுவும் இதான் எனக்கு ஒரே மாதிரி தான் பார்க்க முடிஞ்சுது. அங்கே அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதை இவரு இங்கே அப்படி சொல்கிறார். அப்படின்னா முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அதை வந்து இல்லைன்னா டிஜிபி லெவலில் இருந்து என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரியான ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து டவுட் என்னென்னா, ஒன்று திருமாவளவனுடைய பின்புலம் இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது, சரியான விசாரணை நடத்துறது தான் உண்மை வெளியே வரும். இல்லை சேகர் பாபுடைய இது கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து இவர் ரவுடிசம் வேலை இவருக்கு பார்த்து இதெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு, இந்த விஷயம் வெளியே தெரியுது. அப்போ ரெண்டு பேருமே இல்லை முக்கியமான இது. அப்போ இதை மறைக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் 4 பேரை கூட்டு கைது பண்ணி வச்சுட்டு பள்ளிக்கடை வழக்கமாக எதனா செய்துட்டு இருக்காங்க. அதை மாதிரி இவங்க பண்ணியிருக்கலாம். இதில் மாயாவதி அந்த அம்மா சொல்கிறது இதில் முக்கியமான விஷயத்த சொல்லு. தமிழகத்தில் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு ஒன்று சொல்கிறாங்க, தலித்துகளுக்கு மட்டும் இல்லை, தலித்துனா இந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு மட்டும்னு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை, யாருக்குமே உத்தரவாதம் இல்லை. இது நடந்தது எங்கே சார்? சென்னை தலைநகர் சார். அதுலேயும் குறிப்பாக அது வந்து எந்த தொகுதி? முதலமைச்சருடைய தொகுதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்காரனுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளால இது நடக்குது. முதலமைச்சர் தொகுதியிலேயே அதுவும் யாருக்கு நடக்குது? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு நடக்குது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரினுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? சாமானியனுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருடைய கொலையிலே உண்மையான குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னா வேற எந்த இதை கண்டுபிடிப்பாங்க? இஷ்டத்துக்கு அவங்களுக்கு வந்து யாரை வேணாலும் காப்பாற்றுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை இன்னும் ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இவர் வந்து நான் வந்து சர்வாதிகாரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கார் அடிக்கடி சொல்லுவார், சர்வாதிகாரி, நான் யார் தயவு தாட்சணம் இல்லாமல் நான் எல்லாம் நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம இந்த வாய்னால நல்லா வடை சுட்டுட்டு இருக்கார். அவர் நான் 2 கேள்வி கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் அவர் பதில் சொல்லிட்டேன். தா கிருஷ்ணன் யார் சார்? தா கிருட்டினன் திமுக மாவட்ட செயலாளர். அவரை கொலை செய்தது யார்? இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. சாதிக்கு பாட்சா கொலையில் மர்மம் எல்லாம் முடிச்சிட்டாங்களா? அப்புறம் வந்து சிதம்பரத்தில் வந்து இந்த கருணாநிதிக்கு வந்து இது கொடுத்தாங்கல்ல, டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது உதயகுமார்னு ஒரு மாணவனை கொண்டாங்கல்ல, இது வரைக்கும் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா இவங்க? இதெல்லாம் திமுக ஆட்சியில் தானே நடந்துச்சு. அண்ணா நகர் ரமேஷ்னு ஒருத்தரை கொலை பண்ணாங்கல்ல, தற்கொலை கொலை என்னதை வேணால் வச்சுட்டு போங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆல்ரெடி அருணா திமுககாரர் தானே, முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் தானே, வெட்டி கொண்டாங்களா, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? சரி, அவ்வளோ எதுக்கு? நம்ம நேருடைய தம்பி தானே ராமஜெயம், அவருடைய கொலை வழக்கில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்களா? எதுவுமே வராது சார். இவங்க வந்து உருட்டுவாங்க, மக்களை திசை திருப்பி விடுறதுக்கு நல்லா அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. சிபிஐ விசாரணைக்கு இதுக்கு உத்தரவிட வேண்டியது தானே. இதுக்கு எந்த விசாரணை? சிபிஐ விசாரணை வந்தால் மட்டும்தான். ஏன்னா இந்த சிபிசிஐடி இல்லைன்னா தமிழக காவல்துறை இப்போ அவங்களே வாயினால சொல்கிறாங்க, அப்புறம் வேறு என்ன வரப்போகுது? அதில் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இவர் வந்து இந்த தோழமை சுட்டுதலோடு நடக்கக்கூடிய ஆள். அதனால் அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே உருட்டிட்டு திரிவார். உண்மையான அவரே வாய்நாள் ஆனால் எப்படியே ஒளிவு விட்டார். உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னா, உண்மையான குற்றவாளி இல்லைங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? போலீஸுக்காரங்க இவங்க தான் குற்றவாளின்னு பிடிச்சிருக்காங்க, ஆனால் அவர் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, அவங்க இது சம்மந்தம் இல்லாதவங்க ஆஜராகிருக்காங்க மாதிரி அவர் சொல்கிறாரு.
அப்படின்னா இன்னும் உண்மையான குற்றவாளி யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அது சொல்ல வேண்டியது தானே, சேகர் பாபு சம்மந்தப்பட்டிருக்காரு, இல்லைன்னா திருமாவளவனே நீங்கள் ஆட்களை தான் நாங்கள் தான் போட்டு தள்ளணும்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்ல மாட்டாங்க. இப்படியே திரிச்சு மாற்றி விட்டுட்டு என்னென்னா விதி தான் சார், இதெல்லாம் கர்மா. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வியாபாரில் அங்கே நிறைய பேர் பெண்கள் தாலி எடுத்தாங்க. அந்த இதை திசை திருப்பி விடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் இது வந்து இங்கே இதெல்லாம் சேர்ந்து வேறு மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் இப்போ ஒரு மாநில தலைவருக்கே இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு சார். ஒரு அரசுக்கு வந்துட்டு ஒரு பெரும் வந்துட்டு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இந்த பெயரில் வந்துட்டு. இதற்கு மேலே ஒரு நடவடிக்கைன்றது முதலமைச்சர் வந்து எடுப்பாருங்களா ஒரு துரிதமா? என்னத்தை எடுத்தார்? இன்னும் 3-4 நாளாக ஆகுது. என்னத்தை நடவடிக்கை எடுத்தார்? இதில் எனக்கு இன்னொரு வருத்தமும் உண்டு சார். சென்னை ஹைகோர்ட்டுக்கு மேலே ஒரு வருத்தம் உண்டு. ஒரு வழக்கை கருணாநிதிக்காக ஒரே நாள் நைட்லேயே கருணாநிதி பெணாத்தை வச்சுட்டு ஒரே நாள் நைட்டில் தீர்ப்பு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஏன் ஆம்ஸ்டாங் வழக்குக்கு மட்டும் மறுநாள் காலையில் ஏன் கடையை திறந்தாங்க விசாரணை நடத்துறதுக்கு? ஏன் நைட்டோட நைட்டாக பண்ணி முடிக்கலாமே? அப்போ கருணாநிதிக்கு ஒரு நீதி, ஆம்ஸ்டாங்கு ஒரு நீதியா? இது எனக்கு ஒரு கேலி கூத்தான ஒரு இதாக இருந்து. அப்போ இவங்களுக்கே இதான் நிலவரம்னா உங்களுக்கு எனக்கு என்ன நீதி கிடைக்கும்? இப்போ இதில் நீங்கள் ஏன் அன்னைக்கு நைட்டே பண்ணலைங்கிறத என்னுடைய கேள்வி. நைட்டு வந்து அனிதா சுமந்த் ராமன் அப்படின்ன நீதிபதிக்கு பேரை நைட்டு சொன்னாங்க. ஆனால் விசாரணை நடத்துகிறது அந்த அம்மா விசாரணை நடத்தலையே, எனக்கு தெரியல. அது அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல. அது ஒன்று அவனுடைய கட்சி அலுவலகத்தில் புதைக்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? அவங்க சொந்த இதில் தானே கட்சி அலுவலகம் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க பேசிட்டு போகிறாங்க, வச்சுட்டு போகிறாங்க. அதில் வந்து சப்ப காரணங்களாக சொல்லிட்டு தெரியுறாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. மெரினா பீச்சில் கருணாநிதியை புதைக்கலாம், ஆனால் ஆம்ஸ்டாங்க அவங்க கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்தில் புதைக்க, மாநில தலைமை அலுவலகத்தில் புதைக்க விடாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க புதைச்சிட்டு போகிறாங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க சார். அவங்க ஏன் இதில் தானே பட்டா லேண்டில் தானே வைக்கிறாங்க, அவங்க சொந்த கட்சி அலுவலகத்துக்குள்ள. அப்போ பட்டா லேண்டு இல்லையாப்பா? அது ஆக்கிரமிச்ச இடத்துல கட்சி அலுவலகம் வச்சுருக்கா, அதையே சொல்லுங்கள் நீங்கள். இல்லை அவங்க என்ன நீதிபதி சொல்கிறாங்கன்னா, ராஜீவ்காந்தி சென்னையில் மரணம் அடைஞ்சாங்க, ஆனால் வடமாநிலத்துனா அவங்களுக்கான அந்த மணிமண்டபம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் முன்னோடியா சார். அதை நீதிமன்றம் முடிவு செய்ய விடாது சார். எங்கள் அப்பா இறந்து போனார்னா அவரை எங்கே புதைக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அது என்னதுக்கு நீதி? அப்போ கருணாநிதி மட்டும் அங்கே கொண்டு எதுக்கு வச்சிங்க? மெரினா பீச்சில் எதுக்கு வச்சிங்க? அதுக்கு மட்டும் நீதிமன்றங்கள் 7 பேர் சார். இதில் வந்து ஆம்ஸ்டாங் இதில் எந்த கேஸும் இல்லை. அவர் அந்த கேஸுன்னு அவர் அங்கே புதைக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த இதுவுமே யாருமே குறுக்க வந்து நிற்கலை. ஆனால் கருணாநிதி மெரினா பீச்சில் புதைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி 7 கேஸுகள் இருந்தது சார். 7 பேர் போட்ட கேஸ் இருந்துச்சு. அன்றைக்கி இருந்த டிராஃபிக் ராமசாமி அதில் ஒரு ஆள், யானை ராஜேந்திரன்கிற இன்னொரு ஆள், அதில் ஒரு பாலு பாமகவினுடைய பாலு ஒரு ஆள், அதில் இப்படி 7 பேர் அதில் வழக்கு தொடர்ந்து எந்த தலைவர்களுடைய பிணத்தையும் வந்து மெரினா பீச்சில் புதைக்க கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. அது எப்படிங்க 7 பேரையும் எப்படி விசாரிச்சிங்க? எப்படி தீர்ப்பு சொன்னீங்க? அது ஒரு பம்மாத்து வேலைன்னு புரியுது. அந்த இது பண்ணினதே ஒரு கேவலம், அதாவது ஒரு முறைகேடான ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரியுதா? ஒரே நாள் எப்படி சார் முடியும்? ஆனை ராஜேந்திரன் அவர் ஏதோ தஞ்சாவூர் நாகப்பட்டினத்துக்காரர், அவர் அங்கேருந்து வரணும்னாலே காலையில் தானே வந்து சேர முடியும். அது எப்படி சாத்தியமாச்சு? அவ்வளோ பேர் இதையும் உடனே ஃபோன்லேயே பேசி முடிச்சு விட்டீங்களா? ஒரே நாள் ராத்திரிக்குள்ள ஒரு பெரிய 7 பேருக்கு போட்டிருந்த கேஸை உடச்சி 7 பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்லை ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சு நைட்டு 12 மணி, நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சது, காலையில் 8 மணிக்குள்ளால உங்களால் முடியும். ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளால ஒரு வழக்குக்கு தீர்ப்பே சொல்லி முடிக்க முடியும்னா அப்போ எதுக்கு இவ்வளோ வழக்குகளை பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க? ஏன் அப்போ வச்சிருக்கீங்க? அப்போ வேணுக்குன்னு வச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்களா கோர்ட்டில்? இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு சாமானியனா எனக்கு வந்து இதில் பயங்கரமான இந்த மாதிரிப்பட்ட யோசனை தான் எனக்கு வந்துச்சு. கோபம் தான் வந்துச்சு சார். யோசனை என்ன, கோபம் தான் வந்துச்சு. எல்லா வழக்கையும் எதுவுமே கொடுங்க. பொன்முடி வழக்கை 1996லேருந்து 2001 வரைக்கும் கொள்ளையடிச்சது அவர் 1,36,00,000 வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. அதை ஏன் வந்து இவ்வளவு வருஷமாக இழுத்துட்டு கிடக்குறீங்க? இந்த கருணாநிதி வழக்கில் வந்து ஒரே நாள் நைட்டுக்குள்ளே தீர்ப்பு சொல்ல முடியுது. ஆனால் வந்து இந்த கொள்ளை வெடிச்ச வழக்கில் மட்டும் ஒரு வருஷத்தில் சொல்ல முடியாதா ஐயா? 1 மாதம் 2 மாதத்தில் கூட இல்லை, 1 வருஷத்தில் சொல்ல முடியாதா? அது என்ன இவ்வளோ வருஷமாக இழுத்துட்டு கிடக்குறீங்க? 2002 போட்ட கேஸு இன்னைக்கு 2024 ஆச்சு. 22 வருஷமாக இழுத்துட்டு இருக்கீங்க. அந்த ஆளுக்கு அன்னைக்கு தண்டனை கொடுத்துருந்தா 2006 மறுபடியும் அமைச்சரே ஆகிருக்க மாட்டார். இதானே இயல்பு. அப்படின்னா கோர்ட்டில் எங்கே இல்லை, கோர்ட்டு அந்த இதுவே செட்டப்பே வந்து களை பிடுங்க வேண்டிய இடத்துல இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து எனக்கு அதான் அவருடைய இடத்துல அவங்க புதைச்சிட்டு போகிறாங்க. அதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து போச்சு? கட்சி அலுவலகத்தில் தானே புதைக்கிறாங்க. அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு ஏதோ அதில் என்ன காரணம்னு என்னால் இது வரைக்கும் தெரியலை. எனக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு அங்கே வைக்கிறதுலே ஒரு பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு. அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அப்படி தான் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை காவல் ஆணையர் வந்து இடமாற்றம் செஞ்சுருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், அதாவது சந்தீப் ராய் ரத்தோர் இவர் தான் நமக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்தவர். இவரை இப்போ மாற்றிருக்காங்க அப்படின்னா விசாரணை சரியாக நடக்கலன்னு தானே அர்த்தம்.
இவர் சொன்ன தகவல்கள் எல்லாம் பொய்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்போ உண்மை குற்றவாளிகள் இவங்க கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் உண்மை குற்றவாளிகள் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே கதை தான் கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க எல்லாம் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கல, அவங்க வந்து சும்மா வயிற்று போக்குனால செத்ததுன்னு சொல்லி கலெக்டர் சொன்னார். அப்புறம் கடைசியில் கலெக்டரை இடமாற்றம் பண்ணிட்டாங்க. எஸ்பி வந்து கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு நடந்தார். கடைசியில் எஸ்பி எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இதே கதை தான் சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிற நம்ம சென்னை மாநகர காவல் ஆணையரை இடமாற்றுவதும் இதே கேட்டகரியில் தான் வருது. அப்படின்னா இதுக்கு உள்ளால ஒரு பெரிய தப்பு புதைஞ்சு இருக்குங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்துகிற விதமாக இந்த இடமாற்றத்தை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இதுக்கு பின்புலத்தில் ஒன்று சேகர்பாபு இருக்கணும், இவருடைய கொலைக்கு பின்னாடி அவருடைய கை இருக்கணும், அவங்க ஆட்கள் மூலமாக கூலி ஆட்களை வச்சு பண்ணியிருக்கணும். இல்லைன்னா நான் ஒரு திருமாவளவனுடைய கை இதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு பெரிய சந்தேகம் இது. ஏன்னா இந்த ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை. அந்த அடிப்படையில் கூட்டி கழித்து பார்க்கும்போது இல்லைன்னா இவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. விசாரணை கரெக்டாக தான் போகுது. ஒரே நாள் நேரத்தில் வந்து 8 பேரை கைது செய்துட்டோம்னு சொல்லி வீராப்பா சொன்னதே அறிக்கை விட்டதே வந்து முதலமைச்சர் தான் ட்வீட்டில் தான் போட்டு கிடந்தார். ஏன் அவருக்கு வந்து அப்புறம் என்ன, அப்புறம் இவர் கைது செய்து தப்பான ஆளை கைது பண்ணி விட்டாரா? பகுஜன் சமாதி கட்சியினுடைய தேசிய தலைவர் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, மாயாவதி, அந்த அம்மா சொன்ன மாதிரி இதை சிபிஐ விசாரணை நடத்தினா மட்டும்தான் இதில் உண்மை குற்றவாளிகள் பிடிபடுவாங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. கண்டிப்பாக இதில் சிபிஐ விசாரணை நடத்தணும், வைக்கணும். இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திருமாவளவன் வந்து திமுக வேட்பாளர் ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யும் போது ஒரு வார்த்தை சார், அதாவது வந்து தமிழகத்தில் சின்னம் கூட வரையறதுக்கு ஆள் இல்லாத கட்சி பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? பாஜக மத்தியில் ஆளுங்கட்சி சார். தமிழகத்தில் வந்து 11.11% ஓட்டு வாங்கியிருக்கு சார். போன தடவை 2021 2.6% ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின ஓட்டு ஒரு 2.6% தான். நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சின்னு சொன்னாங்க சார். பாஜகவுக்கு கால் இல்லை தலை இல்லை தமிழ்நாட்டில்னு சொன்னாங்க சார். பண்டாரம் பரதேசி கட்சின்னுலாம் சொன்னாங்க சார். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி வளர்ந்துருக்குன்னா அது பாஜக தான். 2021க்கு இதை ஓட்டை எடுத்து அப்படியே 2024 ஓட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் அதிமுகவை கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க 13% ஓட்டை இழந்திருக்காங்க. 12.8% ஓட்டை இழந்திருக்காங்க. 20.4% வந்து நிற்கிது. அது திமுகவை எடுத்தீங்கன்னா அவங்க வந்து 10% ஓட்டை இழந்திருக்காங்க. 2021 வாங்கின ஓட்டிலேருந்து 10% அவங்க இழந்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேய்மானம் தான், அதுவும் ஒன்றும் வளரலை, அதுவும் ஓட்டு சதவீதத்தை இழந்திருக்கு. 2 எம்பி கிடைச்சாங்கிறது வேற கதை. ஆனால் அந்த கட்சி வந்து ஓட்டு சதவீதத்தை மக்கள் ஆதரவை இழந்துட்டு இருக்கு. இதை விட எல்லா இதையும் தாண்டி 2024 பாராளுமன்ற தேர்தலில் உள்ள தேர்தல் அந்த வாங்கின ஓட்டு சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவும் 2 கட்சியும் வாங்கின ஓட்டை கூட்டினாலே 47% தான் சார் வருது. 53% மக்கள் வந்து திமுகவை புறக்கணிச்சிட்டாங்க, அதிமுகவை புறக்கணிச்சிட்டாங்கிறத புரிஞ்சுக்கலாமா? அப்போ அதை தான் நம்ம யோசிக்கணும். 53% மக்கள் இவங்களை நிராகரிச்சிட்டாங்க. 2 பேர்த்தையும், அதாவது தனியாக நீங்கள் திமுகவை மட்டும் எடுத்தீங்கன்னா அது ஒரு 75%க்கு மேலே வந்துடுது. 74% மக்கள் திமுகவை புறக்கணிச்சிருக்காங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியை எடுத்து அந்த கட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கினது 20.6% தான். அப்படின்னா 79.4% மக்கள் தமிழகத்தில் நிராகரிச்சிருக்காங்க. பாஜகவை அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி இல்லாத கட்சி வளர்ந்து வந்திருக்கு, ஆதரிச்சிருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்துக்கணும். அதனால் வரைகிறதுக்கு அவங்க வரைய ஆரம்பிக்கும் போது தெரியுது. இவர் பூத அந்த ஹைவேஸில் எல்லா பாலங்களும் இவருக்கு ஏதோ குத்தகை எடுத்து வச்சுருக்க மாதிரி இவர் அங்கே எங்கேயா திரும்ப எழுதி போட்ட உடனே ஒரு பெரிய கட்சி தனியாக நிற்க வேண்டியது தானே, எலெக்ஷனில் நின்று 4 ஓட்டை வாங்கி காணிக்க வேண்டியது தானே. இல்லை ஒரு அணி அமைச்சிங்க, இல்லை மக்கள் நல்ல கூட்டணின்னு அதுமாதிரி ஒரு கூட்டணி அமைக்க வேண்டியது தானே. அதாவது அவர் வந்து ஒன்றும் இல்லை சார். இன்றைக்கு தமிழகத்தில் பேசுபடு பொருள் ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று பாஜக. ஒன்று பாஜகவை பற்றி நீங்கள் எதாவது பேசினா தான் செய்தி வெளியே வரும், இல்லைன்னா நீங்கள் கூட அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க. அவருக்கு பிரச்சாரம் பண்ண போனதே அவனுக்கும் தெரியாது. அப்படி தான் சைலண்டாக தான் போயிட்டு போனார். அவர் ஏன்னா அங்கே போனால் அங்கே போய் பற்ற வச்சு மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஏதாவது பேசிட்டு தெரிஞ்சாருன்னா அங்கே இருக்க வன்னியர் ஓட்டு இன்னும் கொஞ்சம் பொலரைஸ் ஆகும். அதனால் இது போகாமல் இருந்தாங்க. அது ஒரு பிரச்சனைலாம் ஆகி கொஞ்சம் விமர்சனங்கள்லாம் வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பறையர் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் லேசாக தலையை கட்டிட்டு ஓடி வந்துட்டார். அதான் உண்மையிலே நடந்தது. அங்கே போன இடத்துல ஜாதியை வச்சு ஏதாவது பேசினா வம்பாய் போயிடும்ங்கிறனால மதத்தை இழுத்துக்கிட்டு, இல்லைனா பிஜேபி இழுத்துக்கிட்டு, பிஜேபியை பற்றி பேசினா மட்டும்தான் சார் செய்தி வெளியே வரும். இல்லை அண்ணாமலையை பற்றி பேசணும். செல்வைத்தர பெருந்தகை சமீபத்தில் பாருங்கள், எந்த பேட்டி எடுத்தாலும் அதில் வந்து அண்ணாமலையை ஒரு இதை சொல்லிடுவார், சம்மந்தம் இல்லாமல் அண்ணாமலையை சொல்லிடுவார். ஏன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையை பற்றி பேசினா தான் செல்வ பெருந்தகையினுடைய பேட்டியே வெளியே தெரியும். அவர் பேட்டி மட்டும் கிடையாது, அது முதலமைச்சராக இருந்தாலும் அப்போ தான் வெளியே தெரியும். அதுதான் நிலவரம். அதனால் தமிழக அரசியல் களம்
பேசு படு பொருள் அரசியலே யாரை சுற்றி இருக்குன்னா அண்ணாமலை சுற்றி இருக்கு, பாஜகவை சுற்றி இருக்கு. இதான் மக்களுக்கு இப்போ தெரியும். இதான் ஒரிஜினல் உண்மையும் கூட. இப்போ வெகு நாட்களாக வந்துட்டு எதிர்பார்த்த ஒரு ஒரு திருப்பம் சார். அதாவது திமுக வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்துட்டு வழங்கப்படுகிறது அப்படின்னு தொடர்ந்து ஒரு வருஷமா வந்துட்டு பேசப்பட்டு வந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு லேட்டஸ்டா ஒரு தகவல், அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு அமெரிக்கா செல்ல இருப்பதாக, அங்க வந்து வெகு நாட்களா தங்க இருப்பதாகவும், அங்க தங்க இருக்கிற நேரத்துல இங்க வந்துட்டு உதயநிதிக்கு வந்துட்டு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு பேசப்படுகிறது. உங்களோட கருத்து என்ன? அவர் வெகு நாட்கள் அங்கே தங்கியிருந்து என்ன நட்ட கலத்து போறாரு அவருங்க. அவர் உடல்நிலை காரணமாக சென்று அது சொல்ல வேண்டியதுதானே, எனக்கு உடம்பு சரியில்லை ஒன்றும் கிடையாது சார். இளவரசர் உதவாக்கரை அந்த உதயநிதி ஸ்டாலின்காருக்கு பட்டம் சூட்டணும். இப்போ அதான் இப்போ பிரச்சனை. அவங்க வந்து இப்போ இல்லை, தேர்தலுக்கு முன்னாடியே பட்டம் சூட்டுக்கு தயாரானாங்க, நெருங்கி வந்தாங்க. 2 விஷயத்த பண்ணணும்னு நினச்சாங்க. ஒன்று வந்து அவரை வந்து இதில் அரசியலில் வந்து, அதாவது அதிகாரத்தில் வந்து துணை முதலமைச்சராக்கணும். 2வது வந்து கட்சியில் வந்து துணை தலைவராகணும். 2 இது அவங்களுடைய அஜெண்டா. செயல் தலைவராகணும். இந்த 2 இதையும் வச்சுட்டு அது பிறகு அது அடுத்த ட்ராக்குக்கு போகணுங்கிறது அவங்களுடைய முடிவு. இதை நோக்கி நகர்த்தினாங்க. முதலாவது துணை முதலமைச்சர் ஆகிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகாரம் கையில் வந்துடும். ஏற்கனவே அதிகாரம் அவங்க கையில் தான் இருக்குது, இன்னும் பேர் துணை முதலமைச்சர்னு வரல, அவ்வளோதான். அதுக்காக வேண்டி அவங்க வந்து அது கூட ஏற்பாடுகளெல்லாம் பண்ணாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தா அது வந்து வாரிசு அரசியல்னு சொல்லி பாஜக முன்னெடுத்த அந்த பிரச்சாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்தது மாதிரி ஆகிடும். அது வேறு மாதிரி பேக் ஃபயர் ஆகி போச்சுன்னா இவங்களுக்கு பெரிய சிக்கலை உருவாயிரும்னு பயந்து போய் அதனால் அதை கொஞ்சம் அடக்கி அப்படி தேர்தல் முடிவு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. இப்போ அது வந்ததுனால இப்போ வந்து அடுத்த கட்டமாக இதுக்கு முன்னாடி அதை ஆரம்பித்தாங்க. அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிடலான்னு கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த சனாதன ஒழிப்பு பிரச்சனை சம்பந்தமான கோர்ட் சில நடவடிக்கைலாம் எடுத்து பழையபடியும் அது பிரச்சனை ஆகிட்டே இருந்துச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. இப்போ வந்து மு.க. ஸ்டாலின்கார் வந்து அவருடைய இந்த கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் எந்தெந்த நாட்டில் வைக்கணுங்கிறதுக்கு சில டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு போகிறாரு அமெரிக்காவுக்கு. அப்படி தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. அமெரிக்காவில் இந்த நிதி இதை இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர போகிறாரா சொல்லுங்கள். ஒரு பைசாக்கு என்னமோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு வராது. அப்படியே இந்தியாவுக்கு வந்தாலும் இந்தியாவுக்கு வரும், அதில் தென்னிந்தியாவுக்கு வருது அப்படின்னா நிறைய ஆந்திரா பக்கம் போயிடும். அது தமிழ்நாட்டுக்கு வரவே வராது. இதுதான் யதார்த்தமான உண்மை தான். ஏன்னாங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் கமிஷன் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எவன் வருவாங்க? வரக்கூடிய எந்த பொருளை எந்த தொழிலதிபராக இருந்தாலும் அங்கே வந்து முதலீடு பண்ண வரான்னா அவன் 4 காசு சம்பாதிக்கு தான் வருவான். அவன் தொழில் பண்ணுறதுக்கு எந்த இடங்களும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பான். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இதை போடுன்னு சொல்லுவீங்க. பாருங்கள், அந்த கல் குவாரி நடத்திட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் ஏரியாவில். நேரத்திலேருந்து வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு வீடியோ. விடுதலை சிறுத்தைகள் என்ன சார் தமிழ்நாட்டில் என்ன ஆளுங்கச்சா இது? அவன் போய் கல்குவாரியில் போய் கேட்குறான், ரூபா கொடு, இல்லைனா நான் தாசில்தார்கிட்ட சொல்லி ஒன்றை கல்குவாரியை மூடிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடக்க. அங்கே போய் அது முறையாக லைசன்ஸ் வாங்கி எல்லாம் இது பண்ணி அவன் கல்குவாரி நடத்துகிறவங்களையே போய் இப்படி மிரட்டுறாங்க. பிறகு பெரிய தொழிலதிபர் வந்தால் மட்டும் என்னத்தை செய்வாங்க? 10% கொடு, 15% கமிஷன் கொடுன்னு அவன் எப்படி நடத்துவான்? இதான் இயல்பான ஒரிஜினல் விஷயம் தான். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் இவர் வந்து அங்கே போகிறது வந்து இவர் கொள்ளையடிச்சு வச்சுருக்க பணத்தை எந்தெந்த நாட்டில் பதுக்கலாம், எங்கன்னா அமெரிக்காவில்னா ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம், தெரியாது. சந்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்னையில் சந்திச்சான்னா அவன் எதுக்கு இங்கே வந்தான், இங்கே என்ன நடந்துன்னு ஏதாவது ஒரு லீக் ஆயிரும். அதனால இவர் அங்கே போகிறார். இதுதான் ஒரிஜினல் நிலவரம். இதெல்லாம் மடைமாற்றி பண்ண விடுறதுக்கு வேறு காரணங்களை சொல்லிட்டு அலைகிறாங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, இந்த எரியிற வீட்டில் பிடுங்குறது வரைக்கும் மிச்சம்னு நினைக்கிற குடும்பம் இது. அந்த ஓங்கோல் குடும்பம் அப்படிதான். என்ன எரியுதா, வீடு எரியுதா, அந்த இதை தண்ணி ஊற்றி அணைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பிடுங்கிறது வரைக்கும் லாபம். எரியிற வீட்டில் எவ்வளோ பிடுங்க முடியுமோ பிடுங்கிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு கொள்ளை கும்பல் இது. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இவரை வந்து இவருக்கு துணை முதலமைச்சர் ஆக்கணும். தான் மெயின் அஜெண்டா தான். துணை முதலமைச்சர் உடனே ஆகணும். இப்போ பட்டம் சூட்டி ஆகணும். இளவரசருக்கு உடனே பட்டம் முடி சூட்டணும், இப்போ மகுடம் சூட்டணும். அதுக்கு இப்போ உடனே அதுக்கு நாள் குறித்து வச்சுட்டு இவரை வந்து அந்த டைமில் இவரை நீங்கள் அங்கே போயிருங்க. அப்போ அந்த பொறுப்பை இவர் கவனிக்கணும். அப்போ அவரை இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் அங்கே இருங்க. அது வெளியே ஏதாவது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது கதை கட்டி விடுவோம் அப்படின்னு நம்பிடுவாங்க. இருக்கதான் போறதா டிஆர்பி ராஜா வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க கொள்ளையடிச்சதை அங்கங்கே வைக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன் பிரான்ஸுக்கு போனாங்கல்ல, எத்தனை கோடி ரூபாயை கொண்டு போய் முதலீடு கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. துபாய்க்கு போனாங்க, எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. மலேசியா சிங்கப்பூருக்கு போனாங்க, எவ்வளோ கொண்டு வந்தாங்க. ஜப்பானுக்கு போனார், என்னத்தை கொண்டு வந்தார், எத்தனை நெட்டை கலத்தி கொண்டு வந்தாங்க. இங்கே சொல்லிட்டு இருப்பாங்க சார். இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு இது. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இவங்க எப்படின்னா, இவர் இந்த இதில் ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னா இந்த நேரத்தில் திமுகவுக்குன்னு சில இது இருக்குது. அதனால தான் அந்த வெளிப்பாடாக தான் இவங்க வந்து பாராளுமன்றத்தில் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ அப்படியே கோர்த்து பாருங்கள். உதயநிதியை தூக்கிட்டு நேராக பாராளுமன்றத்தில் பதவியேற்பில் வந்து உதயநிதி கோஷம் எதுக்கு வந்துச்சுன்னு இப்போ புரியுதா? அங்கே வந்து ஒவ்வொரு எம்பிகளும் சொன்னாங்களா, அவர் வாழ்க்கை இவர் வாழ்க்கை உதயநிதி வாழ்க்கை.
அவர் வாழ்க்கை இவர் வாழ்க்கை உதயநிதி வாழ்க்கை பதவி ஏற்க போகிற இடத்துல இந்த கோமாளிகள்லாம் ஓட்டு போட்டவன தான் முதல் சொல்லணும். அங்கே போய் சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்போ என்னென்னா அப்போவே பிளான் பண்ணிட்டாங்க, இல்லை சொல்லி தயாராகிட்டாங்க. இப்போ இவருக்கு பண்ணும்போது இன்னொரு முக்கியமான பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது, திமுகவுக்கு இருக்குது. இந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் திமுகனாலே அது ஒரு கொள்ளை கும்பல் தான், எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கு, எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதில் மூத்த அமைச்சர்கள் பலரும் வந்து சிக்கிட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறையிலேருந்து எல்லா துறையிலையும் மாட்டிட்டு இருக்காங்க. கேஸ் நிறைய தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவில் வந்துகிட்டு இருக்குது, நெருங்கி வந்துட்டு இருக்கு எல்லாமே. அப்போ இதில் தண்டனை கிடைக்கும் பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த தண்டனை கிடைக்கும் போது வந்து அவருக்கு தண்டனை கிடைச்சி போச்சு. அப்போ அவர் இருக்கிற துறையை நீங்கள் அவர் ராஜினாமா பண்ணணும், அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். அந்த துறையை என்ன பண்ணணும்? இன்னொரு ஆள்கிட்ட போகணும், உதயநிதியிட்ட போகும். இல்லைனா அவர் சொல்லக்கூடிய கை நீட்டக்கூடிய ஆள்கிட்ட போகும், அவருக்கு சாதகமான அமைச்சர்கள் எல்லாத்தையும் போகும். இதுக்கு வந்து அந்த அமலாக்கத்துறை இது இல்லைனா கோர்ட்டு தீர்ப்பு இது ஒரு காரணமாக அழகாக சொல்லிட முடியும், நம்புற மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியும் விஷயமாகவும் இருக்கும். மூத்த அமைச்சர்கள்ட்ட நீங்கள் எல்லாம் முரண்படாமல் போக முடியாது. துரைமுருகன்ட்டு இப்போ பதவி பிடுங்கன்னா இருந்தாலும் சும்மா இருப்பாரா? அப்போ அவர் என்ன செய்யணும்? அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்போ என்ன பண்ணணும்? அவர் இப்போ வந்து மணல் கேஸில் இப்போ மாட்டிட்டு கிடக்கார். அவர் சிக்கிட்டார்னா பதவி இழந்துருவார். அப்போ உடனே அவர்கிட்ட வந்து பிடிங்கிடலாம், அவரும் பேசாமல் இருப்பார். வேறு வழி இல்லைல்ல, சும்மா தானே இருப்பார். என் பையனுக்கு கொடுனியா கேட்க முடியும்? அப்படி கேட்க முடியாது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்ககிட்ட வந்துடும். அதான் எரியுற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம்னு நான் சொன்னது இதை தான் சொன்னேன். பொன்முடி மாட்ட போகிறாரு, அப்போ இதை என்ன செய்வீங்க? பொன்முடிகிட்ட இதெல்லாம் பிடிங்கி விடுவீங்க. வேலு மாட்டினார்னு என்ன செய்வீங்க? அதெல்லாம் பிடிங்கி எடுத்துருவீங்க கையில். எடுத்து எல்லாம் எங்கே கொண்டு கொடுப்பீங்க? உதயநிதி இல்லைனா உதயநிதிக்கு சார்ந்து உதயநிதிக்கு ஆதரவான கொத்தடிமையாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுப்பீங்க. இதைத்தான் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை சார், இந்த கருணாநிதி குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, மு.க. ஸ்டாலின்காரு குடும்பம், அந்த அவங்க சார்ந்த ஜாதி வந்து தமிழ்நாட்டில் 10,000 பேர் கூட இல்லையா. 10,000க்கும் குறைவான ஒரு ஜாதியை சார்ந்தவர் தான் இந்த ஓங்கோல் இளவரசர், இல்லை ஸ்டாலின், இல்லை கருணாநிதி. இந்த கருணாநிதி குடும்பமே சின்ன மேளம், தெலுங்கு சின்ன மேளம்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க அப்புறம் இசை வேளாளரையும் மாற்றி எடுத்து சுற்றி வச்சுருக்காங்க. அந்த சின்ன இசை வேளாளர் இதை மொத்தத்தில் சின்ன மேளம் பெரிய மேளம் என்ன எல்லாமும் சேர்த்து எடுத்து இசை வேளாளர்னு ஒரு இதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக அவங்க சின்ன மேளம், அதை தெலுங்கு சின்ன மேளம்னு சொல்கிறாங்க. அது 10,000 பேர் கூட இல்லை. என்ன சார் சமூக நீதிங்க? 1.5 கோடி பேர் இருக்கக்கூடியவங்க வந்து வெளியே எங்கேயோ கிடக்குறான் ஜாதிக்காரன். 1.5 கோடி பேரை கொண்ட ஒரு ஜாதி பெரிய சமுதாயம் வெளியே கிடக்கு. 1.25 கோடின்னு எடுத்துடுங்க, அது வெளியே கிடக்கு. 1 கோடின்னு எடுத்துருங்க, வெளியே கிடக்கு. 80 லட்சம்னு எடுத்துருங்க, வெளியே கிடக்கு. அது வந்து வன்னியராக இருந்தாலும் சரி தான், இல்லைனா முக்குளத்தோராக இருந்தாலும் சரி தான், இல்லைனா கவுண்டராக இருந்தாலும் சரி தான், நாடாராக இருந்தாலும் சரி தான், பிள்ளைமராக இருந்தாலும் சரி, முதலியாராக இருந்தாலும் சரி தான், இன்னும் பிற சமுதாயம், பட்டியலின சமுதாயம், பறையர் சமுதாயம், மிகப்பெரிய சமுதாயம் எல்லாம் வெளியே கிடக்கு. இவங்கள யார் சார் முதலமைச்சராக இருக்கா? எங்கே ஆக்குனீங்க நீங்கள்? எல்லாம் தமிழன் இன்னும் சொல்ல போனீங்களா? இவங்க அத்தனை பேரும் தமிழன். இவங்க வெறும் 10,000 பேர் தான், அதை 10,000த்துக்கு உள்ளே தான் இருக்குதான். அதுலேயும் இவர் வந்து ஒரு வந்தேரி. அவங்க ஆட்சி செய்துட்டு இருக்காங்க, நம்ம காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே தூங்கிட்டு இருந்தால் கடைசியில் ஒரு நாள் எழுந்திரிச்சு கூட நமக்கு வந்து எழுந்திரிச்சு அழுது கூட நமக்கு டைம் இருக்காது, இந்த இது ஆள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த லட்சணத்தில் எவ்வளவு இதெல்லாம் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பாருங்கள். சமூக நீதினு சொல்கிறதுனால சொல்கிறேன். சமூக நீதினு சொல்லிட்டு கருணாநிதிக்கு பின் சமூக நீதி, அவருக்கு மகன், அவருக்கு பின் அவருக்கு மகன், அவருக்கு பின் அவருக்கு மகன். இந்த ஓங்கோல் குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்யும், ஓங்கோல் குடும்பம் மட்டுமே திமுகவினுடைய எல்லா சொத்துக்களையும் கையில் வச்சுக்குவோம். கேட்டால் சமூக நீதினு பேசிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய இந்த திராவிடியா மாடலுடைய சமூக நீதி சித்தாந்தம். இப்படி தான் பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். தமிழகத்துல பாஜக அதிமுக தலைவர்களே இந்த மோதல் போக்குன்றதே வார்த்தை மூலமா போரா வந்து தொடங்கிட்டு வந்துட்டு இருக்கு சார். இப்போ சமீபத்தில் அண்ணாமலை பேசியதற்கு எடப்பாடி வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் துரோகி அல்ல, துரோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலை தான், போய் கண்ணாடியில பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணாடியிலையும் பார்க்கணும், ஒன்றும் பார்க்கணும், எல்லாம் நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். துரோகத்தினுடைய மொத்த அதை இலக்கணம்னாலே அதை எடப்பாடி பழனிசாமி தான். துரோகத்தின் மொத்த வடிவம்னு சொன்னாலும் சரி தான், என்ன சொன்னாலும் சரி தான், அது எடப்பாடி பழனிசாமியை தான் சேரும். நாட்டு மக்களுக்கு தெரியுமா சார்? நல்லா தெரியுமா சார்? அப்படியே ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். முதலமைச்சர் நாற்காலி இவருக்கு எப்படி கிடைச்சது? இவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். அண்ணாமலை வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்தவர், நான் 50 ஆண்டு காலம் நான் இருந்து உழைச்சி நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் வந்து பொதுச் செயலாளர் ஆயிருக்கேன்னு சொல்லி அந்த பேட்டியில் இதையும் சேர்த்து தான் சொல்லிட்டு அலைஞ்சார். நான் என்ன கேட்குறேன்னா, இவருக்கு வந்து முதலமைச்சருங்கிறது எப்படி கிடைச்சிது? அந்த பதவி வந்து எப்படி கிடைச்சிது? மக்கள் கொடுக்கல. மக்கள் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதா அந்த அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போட்டாங்க. அந்த அம்மா முதலமைச்சர் ஆகினாங்க. இவர் வந்து அந்த அடுத்த முதலமைச்சருங்கிற இடத்துல யார் தேர்ந்தெடுக்கலாங்கிற இடத்துல இவர் இருந்தார், வந்தார், வச்சுடுங்க. எப்படி இவருக்கு கிடச்சிது? அந்த சசிகலா அந்த அம்மா தானே கூப்பிட்டு கொடுத்தாங்க. அவங்க ஜாதி ரீதியாக யோசித்தாங்கன்னா அவங்க முக்குளத்தூர்லேருந்து ஒரு ஆளை தானே முதலமைச்சர் ஆகியிருக்கணும். அப்படின்னு நினைக்கல. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எடப்பாடி பன்னீர்செல்வம் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரை நம்பலை. அந்த அம்மா அவரை நம்பி கொடுக்கல. அவங்க சொந்தக்காரராக இருந்தாலும் டிடிவி தினகரனை நம்பி கையில் கொடுக்கல முதலமைச்சர் நாற்காலியே. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து கொடுத்தாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணது யார்? எடப்பாடி பழனிசாமியா சசிகலாவா? அந்த அம்மாவை கட்சியை விட்டே நீக்கி விட்டியல. கடைசியில் கட்சிக்கு உனக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஆக்கி விட்டீங்களே.
நம்பிக்கை துரோகம் பண்ணது யாரு? நம்பிக்கை துரோகி யாரு? உங்களுக்கு 4 வருஷமா முதலமைச்சர் நாற்காலியை காப்பாற்றுறதுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் தேவைப்பட்டாங்க. அதனால் அவரை வந்து கூடவே வச்சுக்கிட்டீங்க. கடைசியில் அவரையும் கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. நான் துரோகத்தின் மொத்த வடிவம் யார்? அண்ணாமலையா இல்லை எடப்பாடி பழனிசாமியா? உங்களுக்கு அந்த அதிமுக 2ஆ உடஞ்சி பன்னீர்செல்வம் தனியாக பிரிஞ்சு போகும்போது இந்த ஆட்சியை கலைந்து போய்விடுங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்தில் யார் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுனது? பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவங்க எல்லாம் சேர்ந்து பன்னீர்செல்வம் அவர்களை வந்து சமாதானப்படுத்தி எடப்பாடியும் கூப்பிட்டு வச்சு பேசி, இது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இந்த கட்சியை நீங்கள் வந்து அல்லோலப்படுத்திடாதுங்க, ஒன்று சேர்ந்து நீங்கள் இருங்க, என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிடுங்க, ஆனால் உங்களுக்குள்ளால் அடிச்சுக்கிடுங்க, ஆனால் இது பிரச்சனையை வெளியே பண்ண வேண்டாம், கட்சி உடஞ்சுன்னா யாருக்கும் பிரயோஜனம் எல்லாம் போயிடும், அதனால் நீங்கள் அப்படி சிரமமாக இருங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணி 4 வருஷமாக அவங்க ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அவருக்கு என்ன விசுவாசம் நீங்கள் காட்டினீங்க? போடா வெண்ணன்னு சொல்லிட்டு போனீங்க, அதானே? அப்படி தானே பண்ணிட்டு போனீங்க. இது வந்து நம்பிக்கை துரோகமா இல்லையா? அமித்ஷா வந்து இந்த போன 2021 கூட நீங்கள் எதிர்கட்சி தலைவராக வர்றது கூட அமித்ஷா தான் காரணம். அவர் வந்து இருந்து நிறைய இதெல்லாம் பண்ணி அவர் சொன்னால இன்னொன்று 2 விஷயத்த நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, இந்த சசிகலா தினகரன் இவங்கெல்லாம் கொஞ்சமாவது உள்ள சேர்த்துருந்தீங்கன்னா, அந்த கூட்டணியிலேயாவது குறைஞ்சபட்சம் வச்சுறதுக்கு சம்மதிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்க முடியும். அது வேற கதை. இவ்வளவு தூரம் விஷயங்களெல்லாம் பண்ணுன அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்கள மதிக்கவே இல்லை, நீங்கள் துரோகம் பண்ணீங்க அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அண்ணாமலை வந்து துரோகின்னு சொல்கிறீங்க. அடுத்து ஒன்று கேட்குறேன், இந்த கட்சி வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் உங்களுடைய இது கட்சி சட்டப்படி வந்து பொதுச் செயலாளராக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு 2400 பேரை நிர்வாகிகள்னு போட்டு வச்சுட்டு, நீங்களாக போட்டு வச்சுட்டு அந்த 2400 பேரும் சேர்ந்து உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. இது என்ன இது பொதுக்குழு கூட்டியாக நீங்கள் எடுத்தீங்க? இது வந்து தொண்டர்களாக அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க இல்லையே. கட்சியை வந்து நீங்கள் வந்து ஆட்டை போட்டு வச்சுருக்கீங்க. சின்னத்தை கைப்பற்றுறது வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. குறைந்தபட்சம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதே அண்ணாமலைகிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படியாவது பன்னீர்செல்வத்தை வாபஸ் வாங்க சொல்லுங்கள், அது இல்லைன்னா சின்னம் கிடைக்காம போயிடும், அப்படின்னா தோற்று போயிடும், அதனால் வாபஸ் வாங்க சொல்லிவிட்டு அவரும் வந்து இவங்க கேட்டதை சொல்லி பன்னீர்செல்வம் அவர்களை வாபஸ் வாங்க வச்சு, டிடிவி தினகரன் அவர்களை வாபஸ் வாங்க சொல்லி வச்சு இதெல்லாம் செய்து உங்களுக்கு வழியை போட்டு கொடுத்தாங்கல்ல. உங்கள் ஏரியா தானே சேலம், ஈரோடுங்கிறது சேலம் தானே, உங்கள் ஏரியா தானே, உங்கள் லிமிட்டுக்குள்ளே தானே இருக்குது. நீங்கள் என்னத்தை அங்கே நட்டுங்க, என்னத்தை கலத்துனீங்க? வெற்றி பெற வச்சிருக்க வேண்டாமா? ஏன்னா உங்கள்கிட்ட காசு இல்லையா? அவங்க காசு கொடுத்தாங்கிறது இருக்கட்டுங்க, உங்கள்கிட்டையும் காசு இருக்குல்ல. அவன் 5000 கொடுத்தா நீ 10000 கொடுத்துருக்க வேண்டியது தானே. அரசியல் தானே நீங்களும் பண்ணுறீங்க, நீங்களும் கொள்ளையடிச்சு தானே வச்சுருக்கீங்க. ஏன் முடியலை? உங்களுக்காக இவ்வளோ பேர் விட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணினவங்க வந்து துரோகி, நீங்கள் யோக்கியம். துரோகத்தின் மொத்த வடிவம் எடப்பாடி பழனிசாமி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது தமிழக மக்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும், எல்லா கட்சிக்காரங்களுக்கும், அவங்க தொண்டர்களுக்கும் தெரியும், நிர்வாகிகளுக்கும் தெரியும். அதில் துரோகம்னு பேசுனா இதாகாது. அதில் ஒரிஜினலாக துரோகி அப்படின்னாலே அது வந்து மற்ற யாரையும் விட அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்பட்டமாக பொருந்தும். அதனுடைய விளைவு தான் இப்போ அவர் தெருவும் தன்னையுமா போகிறார். இவ்வளோ பெரிய கட்சி கையில் கிடச்ச பிறக்கும் அவரால் வந்து எத்தனை எம்பியை உருவாக்க முடிஞ்சது? ஒன்று கூட உருவாக்க முடியல. அதனால் அந்த துரோகத்தினுடைய கர்மா வலியது பாருங்கள். இப்போ அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள், பங்காளின்னு இப்போமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த எலெக்ஷனில் திமுக கூட போய் இந்த ஆள் கூட்டணி வைப்பார். பாருங்கள் எதாவது நடக்க போகுது. எம்ஜிஆர் யாரை எடுத்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த கட்சி கூடவே போய் கூட்டணி வைப்பாங்க பாருங்கள். இப்போமே அவங்க அதுக்கு தான் அண்டர் லிங்கில் தான் அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. கழிஞ்ச தேர்தலில் கூட இவர் பண்ணதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடியே நான் இதை பேசியிருக்கேன், திமுக கூட்டணிக்கு திமுகவினுடைய அழுத்தம், அதாவது மு.க. ஸ்டாலினுடைய அழுத்தம் வந்து இவருக்கு, நீ எடப்பாடி வந்து கொடநாடு கேஸை வந்து ஒன்று உள்ள தூக்கி போட்டு நெருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லைன்னா நீ வந்து பிஜேபி கூட்டணிலேருந்து வெளியே வந்தால் நீ தப்பிச்சா, இல்லைன்னா வந்து நீ மாட்டிக்குவான்னு சொல்லி மிரட்டி வெளியே வர வச்சாலே இவர் ஸ்டாலின் அதை ஏற்றுக்கிட்டு வெளியே வந்தாலும் தான் ஒரு எடப்பாடி பழனிசாமி. அதில் வந்து இதெல்லாம் துரோகம் தானே. கட்சிக்கும் துரோகம், தொண்டர்களுக்கும் துரோகம், கூட்டணிக்கு துரோகம், எல்லாத்துக்கும் துரோகம். பொண்டாட்டிக்காவது ஒரு விசுவாசமாக இருந்தாருன்னா சந்தோஷம் தான். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.